ஹாய் 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 எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பர். அதுபோல் நீங்களும் சூப்பராக இருக்கணுங்கிறத என்னோட வேண்டுதல் விருப்பமும் கூட. ஸோ முதல்ல அர்ஜுனா ராமநாதனுக்கு என்னோட அன்பை தெரிவித்தோம். ஸோ லவ் யூ மை டே பாய், ஜாப்னா அண்ட் ஓல் பாய் அண்ட் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா, வெல் டன், கீப் இட் அப், கண்டினியூ யுவர் ஒர்க், டோன்ட் வரி, டோன்ட் கெட் பேக். ஸோ அர்ஜுனோட பதிவை பார்த்தேன். முதல்ல உனக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்டா, முதல்ல நான் உன்னோட கேட்கறதுக்கு எத்தனையோ மெசேஜ் போட்டால் நீ எடுக்கிறா இல்லை. இப்போ நானும் செய்யலாது சரிதானே. உனக்கு உதவத்தான் நான் வந்தேன், நீ எனக்கு உதவ வாரன்ற. அப்போ நான் என்ன செய்கிறது? சரி, முதல்ல நீ கார் ஓடி கடித்தனம் தான் பாராட்டுறேன். கார் ஓடி ஒரு பதிவை போடுறது உன்னாலே அதை பொறுக்க முடியல. என்ன மாதிரி நீ கோவப்படுற. பட் இருந்தாலும் விடுற தவறு என்னென்னா, கோபத்தில் வர்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் செஞ்சு போட்டு பதிவுகளை போடு. பட் இருந்தாலும் அந்த கோபத்தில் வரைக்கில் தான் சில விஷயங்கள் வரும். பட் இருந்தாலும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். when you are driving, don't concentrate something else than the driving. வெரி சீரியஸ். என்னென்னா சும்மா கண்ணை முடிக்கணும்னு வருவாங்க சரிதான். நம்ம உயிர் முக்கியம், உங்களை அக்கறை இருக்குது, நீ தேவை, அரசியலேருந்து ஒதுங்க வேண்டாம். நீ அரசியலேருந்து ஒதுங்கினியண்டா சாக்கடைகள் அரசியலை நிரப்புவார்கள். நீ வந்த நோக்கம் போயிடும். ஆனால் உனக்கு புலித்தோடெல்லாம் போர்க்கலாது. பட் அந்த ஆசையை விட்டுரு. பட் அவன்கிட்ட பாதை வேறு, அது இராணுவம், நீ அரசியல். நீயே போட்டிருக்கிற ஸ்பீக்கரை வச்சு கொண்டு அவர் தோக்கெடுத்தார், நான் மைக் போடுறேன், யாருன்னு தெரியாது. பட் இருந்தாலும் அவைய விட்டுரு. அவைகள் எழுக்காம அரசியல் செய். அது அவங்களோட வேறு, அது வேறு, இது வேறு. அது இராணுவம், அது மிலிட்ரி வேறு, இது வேறு. ஆனால் இராணுவம் அப்படியும் பேச்சுவார்த்தையில் தான் தீர்வு, அதை விட்டுருவோம். நீ அதுக்கு ஆசைப்படாது. பட் உண்ட அரசியலில் முன்னாடி விட்டுட்டு போகாது. இது கொண்ட நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு கேட்டால், மக்களும் கேட்டுக்கொள்ளும்போது, சுவாமி விவேகானந்தர் இப்படி தான் சிக்காகோவுக்கு போனார் சொற்பொழிவாற்று. அவருக்கு பல பிரச்சனைகள், தடைகள், சிக்கல்கள். கடைசியாக மயங்கி விழுந்து ரோட்டில் இருக்கிற நேரம், மயங்கி விழுந்து ரோட்டில் இருக்கிற நேரம் அங்கே இருக்கிற அரசன் தான் கூட்டிக் கொண்டு போய் ஆளை வச்சு அதை செய்ய வச்சது. ஸோ ஆன்மீக தலைவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்துட்டு, அப்போவுக்கு வேறு சமயம் கண்ட பிரச்சனைகள் நிறைய இருந்தது. அப்படி இருக்கே நீ ஒரு அரசியல்வாதி, அதுவும் சாக்கடைகளுக்கு மத்தியில் அரசியல் சொன்னு இருக்கிறேன். அதுக்காக நீ முழுக்க சரியாண்டில்லை. பட் இருக்கிறதுக்கு நீ பரவாயில்ல. அப்போ உனக்கு தான் ஆதரவு அளிக்கணும். ஜோக்ரட்டி சொல்கிறார் அரசியலை 100% நல்லவன் இல்லை, அதில் நல்லவனை தெரிவு செய் அண்டு ஜோக்ரட்டி சொல்கிறா. அடிக்கடி அப்பா சொல்லுவார். அந்த வகையில் நீ ஓகே, நீ வேணும், நீ விட்டுட்டு போகாது, நான் ஃபுல் பேக் பண்ணுறேன் சரிதானே. இப்போ வேறு நாடுகளில் இருக்கும் அப்புறம்டா ஒரு ஆளை இடையில விட்டுட்டு போகலாம். இங்கே இந்த சட்டத்தில் இடம் இல்லை. அதுக்கு நீ செய்யக்கூடிய ஆக்கள் ஒன்று சௌதரி கௌசல்யாவோ ஐடியா பண்ணலாம், அல்லது சுமத்ரனோ, ரோமன்ற தெரியாது, வேறு ஒரு சில நான் பரிந்துரைக்கலாம். மற்றது நீ தனியவா, நான் உனக்கு சில ஐடியா சொல்லித்தரேன். இப்படி பப்ளிக்கில் சில ஐடியா சொல்லலாம். மற்றது மிக முக்கியம் என்னென்னு கேட்டால், அரசியலேருந்து பின்வாங்க வேண்டாம் சரிதான. நாய்கள் குலைக்கும் இதை பார்க்கல எனக்கு என்ன ஞாபகம் வந்துட்டா, யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் விரிவிரியாளர்கள், துணைவேந்தர்கள், ஒட்டுமொத்த கல்வி புத்திஜீவிகளோட யாழ் பல்கலைக்கழகத்தை 1ஆம் மாணவனாக போயிருக்க 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு மாணவர்கள் சயின்ஸ் ஃபேக்கல்டி மட்டுமில்லை, ஒட்டுமொத்த பல்கலைக்கழகம் எனக்கு எதிராக இருந்தது. ஒட்டுமொத்தம் அந்த இறைவன் தர்ம தேவதையினோட அந்த விடுதலை புலிகள் கூட எனக்கு அப்போ ஆதரவு தெரிவிக்கல சரியோ நேரடியாக. ஆனால் மறைமுகமாக எனக்கு பாதுகாப்பு வழங்கினதாக சில தகவல்கள் பின்னால் அரசியல் துறை மற்றும் துறை சொல்லிச்சுது. அவன் பாதுகாப்பை நம்பி விரைவில் எனக்கு அம்மன் கனவில் வந்தால் நான் செஞ்சேன். அது மாதிரி இது ஏன் நான் சொல்கிறேன், எந்த பெருமைக்கு இல்லை, நீ தர்மத்துக்காக போராடும் போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதை நீ ஃபேஸ் பண்ணணும் சரி. நான் விட்டுட்டு போகிறேன், ஓடிட்டு போடுறேன்டா, நம்பி இப்போ வாக்கு போட்டேன் 20,000 மக்களுக்கு. அது என்ன? ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஸோ இதில் ரஜீவன் ஐயா கொஞ்சம் நடுமையாக கேட்குறாரு. அவர்கிட்ட பதிவை பார்ப்போம். அவர் போட்டாரால் அவர்கிட்ட பேரில் போட்டது தெரியாது. டிசிசி கூட்டங்கள் இடையில் எழும்பி ஓடும் பார் முதலாளி தனது அடியாட்களை வைத்து அட்டகாசம் செய்வதை இனியும் அனுமதிக்க முடியாது. அதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கேட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். சுயாதீன விசாரணை மேற்கொள்ளப்படட்டும். அதேபோல் குற்றத்தை குழப்பி வெளியேற யாராக இருந்தாலும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, இங்கே பார்த்தீங்களா, திருப்பி நான் சொல்கிறேன், குறிகட்டுவான் ஜட்டியை நம்பாத சரிதானே. வைத்து வெளியே நம்பினாலும் வடக்கத்தியான நம்பக்கூடாது எங்களையாக்கள் சொல்லுவாங்க சரியோ. அதுக்காண்டி நான் ஒட்டுமொத்த மலையாள மக்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. சில மக்களுங்களை சொல்லுவார்கள். அவர்களாம் பார்த்தீங்களா, மலையாள மக்கள் முழுக்க அதில் அரைவாசிக்கு மேலே சிங்கள பேர்ந்த காலத்துக்கு அடிவருடிகளாகவே செயற்பட்டு வந்திருக்கிறார்கள். இப்போ சிம்முகளை பார்த்தீங்கன்னா மக்கள் கூடுதலாக டயலாக், மொபிட்டல், ஏர்டெல் எடுக்கிறதில்லை. நாங்கள் சில தேவைகளுக்காண்டி ஏர்டெல்லில் மாட்டோன்னு பண்ணுறதுக்காண்டி ஏர்டெல் எடுத்து வச்சுருந்தாங்க. அது வேறு பிரச்சனை, அது இப்போ வேண்டாம். ஆனால் எங்களோட மக்கள்
ஏர்டெல் எடுக்கிறேன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ ஏர்டெல் இல்லை, அது எத்தனை பேருக்கு தெரியும் வரையாது. நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் பப்ளிக்காக லைவ்ல வந்து ஏர்டெல்லில் வேலை செய்கிற ஆக்கள் விட்டுட்டு வேறு இடத்த போகும், இல்லைன்னா உங்களையே வேறு கம்பெனி எடுக்கிற மாதிரி மாற்று ஒழுங்கு செய்யப்படும். இன்றைக்கு ஏர்டெல் கம்பெனிட்டே ஏர்டெல் இல்லை. ஹவு மெனி பீப்புள் யூ நோ தட் இட்ஸ் பிலாங்ஸ் டு டாலர். சரியோ? ஸோ வாக் சக்தி என்னென்னு இருக்குது, வந்து விளையாடக்கூடாது. ரைட். அப்போ இன்றைக்கு ஏர்டெல் இல்லை. இது ஏன் சொன்னாண்டா மலையகத்து மக்களை பொறுத்த வரைக்கும் இந்திய கைக்கூலிகளாக பலர் இருந்திருக்கிறார்கள். உண்மைதான், நல்லவர்களும் இருக்கிறார்கள். அதை இனம் காண்றதான் இன்டெலிஜென்ஸ் என்பது. ஒரு 2 பேர் செய்கிற பிள்ளைக்காண்டி ஒட்டு மொத்தத்தையும் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. பட் பெரும்பாலான மக்கள், குறிப்பாக அவர் உங்களை வந்து உரிமையாக பேசுகிறாருன்றதில்ல. போலீஸ் வந்து யாருக்குள்ள இருக்குது? போலீஸ் வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அமைச்சர் ஏற்பாடு இல்லாமல் போலீஸ் அங்கே வந்திருக்காங்க. அப்போ வடிவா தெரியும் நீ இன்றைக்கு வருவாங்கன்னு வச்சுக்கண்டு சில பிரச்சனை எடுப்பான்னு தெரியும். இன்னும் அவமதிக்கும் நோக்கத்துக்காக போலீஸார் அதில் செயற்பட்டிருக்கிறார்கள். சும்மா இருக்க வந்து பிடிக்கணும். யார் ரவுடிசம் பண்ணுதாங்க? மக்கள் தான். அதுலேயும் குறிப்பாக சைக்கிள் இந்த வாளுகள் பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். நீ அமைதியாக தானே இருக்கிற. ஸோ அமைதி காக்கணும். அடுத்தது வந்து சரணில் போய் போண்டா வேண்டக்கூடாது. டிசிசி மீட்டிங்கில் கைக்க வேண்டிய கதை தான் இருந்தாலும் அவங்க எல்லாரும் அவங்க நிற்பாங்கன்னு தெரியும். எல்லாரும் நிற்பாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு என்ன செய்யணுன்றது என்னோட தனிய கதை. நான் பப்ளிக்கில் சொல்லிடலாம், இல்லைன்ற நம்பரை போடுறேன் பேர். பட் வாட்ஸ்அப் எல்லாம் அண்டர் பீயிங் ஹைட். ஆனால் அப்படி எல்லாம் புத்தி இருந்தால் வந்து சந்தி சரிதானே. உனக்கு சில ஆலோசனை விளாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்தீங்கன்னா அவங்கள வெல்லலாம். மற்றபடி நீ கத்துறதாலேயோ குளறாலேயோ பஃபாவரோ சொல்கிறதாலேயோ அவங்கள ஒன்றும் செய்யலாம். சரியோ? முள்ளாலாம் எடுக்கும் சரிதானே. அது அரசியலுக்கு அரசியல் தான். அந்த மாதிரி அப்புறம் அரசியல் செஞ்சு காட்டணும். இந்த குறிக்கட்டுவான் ஜட்டின்ற போலீஸுக்கும் சில அடிவருடிகள் சைக்கிள் சங்கு மங்குன்ற அடிவரிகளுக்கும் மற்றது சில பாரக்காரன்ற சண்டித்தனங்களுக்கும் நீ வந்து மூளையை பாவிக்கும், உணர்ச்சியை பாவிக்கக்கூடாது. கத்தரன் பிடுங்குறன் வெட்டி பிடுங்குறன். நீ கொண்டு வர ஃபைல்கள் எத்தனையோ தடவை அர்ஜுனா ராமநாதன் பல ஊழல்களை பல இதுகளோட டிசிசி மீட்டிங்லேயும் கொடுத்துருக்குறேன், பார்லிமெண்ட்லேயும் கொடுத்துருக்குறேன். நீ திருப்பி வடிவாக பார்த்தீங்கன்னா அருண் சித்தார்த் சொல்கிறார், நாங்களும் தான் சொல்கிறோம், வேறு நிறைய பேர் சொல்லினோம். டிசிசி மீட்டிங்கோ அல்லது பார்லிமெண்ட்டோ வந்து ப்ரோஜரி கமிஷன் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்றை கொடுக்குறது போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும். ஒருத்தர் அடித்து மண்டே உடச்சிட்டாங்கன்னா போய் பார்லிமெண்ட்டில் கேட்கறதில்ல, டிசிசி மீட்டிங்கில் கேட்கறதில்ல. அது போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லணும். ஒரு காணி பிரச்சனை சிவில்னு சொன்னால் சிவில் வழக்கு முதல் விதானியாரோட கேட்கணும், பிறகு விழிப்புக்குழுட்ட போகணும். முந்தி இயக்கத்தின் இருந்தால் அதிலே பழக்க தோசை. இப்போ இணக்க சபையிட்ட போகணும். அடுத்தது வந்து கோர்ட்டுக்கு போகணும். சரியோ? அதுக்கு கிரிமினல் கேஸ்ன்னு சொன்னால் போலீஸ் இப்படி ஒவ்வொன்றுக்கு இருக்குது. லஞ்ச ஊழல்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சரி சக்கரராயாவுக்கு வந்து லஞ்ச ஊழல் திணைக்களத்தில் கபிலான பதிவு செய்யப்பட்டிருக்கு. பேராசிரியர் தர்மரத்னத்தின் ஆதரவின் பேர் மற்றும் சிலருடைய உணர்வுகளின் பேர். அப்படி லஞ்ச ஊழல் திணைக்களத்தில் நீ பதிவு செய்யணும். வழக்க பதிவு செஞ்சிருக்கிற சரி, பொறுமையாயிரு. சாமி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீதி மட்டும் உடனே கிடைக்கணும்னு. நீதி கிடைக்கிறதுக்கு என்ன ரேஷன் கடைக்கு போய் லைனில் நிற்கிறீங்க இதுக்கு. நீதி மட்டும் அப்படி உடனே கிடைக்கும்? அப்படி கிடைக்கும்? பொறுக்கவும். இப்போ எங்களுக்கு தான் சில அநீதி நடந்திருக்கு. 6 மாதத்துக்கு பொறுப்பு காக்கிறோம் தானே. பொறுக்கவும், பொறுத்திரு. காலம் வரைக்கும் அறுக்கு. வேற டிசிசி மீட்டிங்கில் நீ பூவா விடு. ஒரு டிசிசி மீட்டிங்கும் பூவா அல்லது கௌசல்யா அனுப்பிவிடு. ஒரு ஜோமில்லை அப்படி எனக்கு தெரியா, சட்டத்தில் இருக்கணும் தெரியா. அல்லது ஒரு ஆள் அனுப்பிவிடு. இந்த பைத்தியாரங்களோட நீ போவாத. அல்லது கௌசல்யா அனுப்பி அதில் அலௌடு இருக்கோ தெரியாது. நாங்கள் ஐ டோன்ட் நோ வெதர் சி கேன் கோ ஆர் நாட். சட்டத்தில் இடம் இருந்துன்னு சொன்னால் சொல்லி கொடுத்து பொம்பளை பிள்ளை அனுப்பிடி ரெண்டு பல்ல காட்டிட்டு அமைச்சர் மேண்டு செய்வேன். சரி, போலீஸ்காரங்கிட்ட போக மாட்டான் சரிதானே. சரி, கௌசல்யா அனுப்பிப்பேன் கேட்டுட்டு. அல்லது நீயும் போ, கௌசல்யாவும் போ. உனக்கு வயிற்றுல கலக்கணுட்டு வெளியில் வயிறு கட்டுவோம். அவருக்கு வயிற்றால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கட்டும், அவள் சொல்லட்டும். இத்தனை இருக்கு, நீ பா தனிய. இதில் வேற ஐடியா தனியாக வந்து என்ன அவ்வளோ சொல்ல. இது பப்ளிக்கில் சொல்லக்கூடிய நான் உனக்கு சொல்லித்தாரேன். இப்படி கன விளையாட்டுறது சும்மா அந்த மக்களோட போய் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்காது. நீ திருப்பி சொல்கிறேன். இவங்கள் எப்பயுமே வந்து எல்லாரும் ஒன்று எதிர்க்கிறாங்களன்னு சொன்னால் அதில் அவ்வளோ பேருக்கு நீ கொடுத்துருப்ப வெளி. சரியோ? ஊடகங்கள் என்ன நிறைய பேர் இப்போ எதிர்க்கணும்டா. சரியோ? அவர்கள் வெளி வாங்கி இருக்கிறார்கள். நச்சு பாம்பு கொத்தத்தான் தெரியும். சரியோ? நாங்கள் தான் குணமாக இருக்கணும் சரிதானே. அப்போ நீ கொடுத்தது இப்போ நீ வந்து கஜேந்திரகுமாருக்கு தூக்கி அடிப்பேன்னு இருக்கிறேன். அந்த கோவத்தில் கொஞ்சம் பேர் கத்திக்கொண்டு நிற்கணும். தலைவனுக்கு வாழ் பிடிக்கணும். இந்த தலைவன் என்ன செஞ்சவன், புடலங்காய் தலைவன், புண்ணாக்க தலைவன், பரதேசி தலைவன் என்ன செஞ்சவன், இங்கே என்ன கொண்டு பார்ப்போம் இருக்கா. அர்ஜுனோட சொரீரியல் சரியோ? எத்தனை கிழிக்கிறேன் என்ன பண்ணட்டுமா, இஞ்சி ஒன்றும் பிடுங்கிடாது. அர்ஜுனா தான் உங்களுக்கு வாழ். என்ன செஞ்சவன், விகார கட்டேக்கியே கொடுத்தது செய்ய இல்லை. அதை வச்சு அரசியல் செய்கிறவன் தான் கஜேந்திரகுமார் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை,
தேசிய கூட்டமைப்பை தலைவற்றை என்றுதான் முதல் உடைச்சு கொண்டு போனது காயந்தூர் மாதிரி ஆக்கள். பிறகு என்ன இதுக்கு மேலே என்னடா வேணும் உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு 5 வருஷம் சொல்லுவான் மக்களின் காசு புலிகண்ட காசை திருப்பி கொண்டாடுறான், கட்டுறான் கவட்டை கிளிக்கிறான். ஒரு மயிரை போடுங்கிறே இல்லை தெரிஞ்சானே, ஒன்றுமே செய்கிற இல்லை. சிவாஜி கணேசன் நடிகன், ஓகே, பிறகு ஓரளவு நடிகன், விக்ரம் பிரபு நடிகன், சரியோ. ஜிஜி பொன்னம்பலம் சிவாஜி கணேசனை மாதிரி சரிதானே, குமார் பொன்னம்பலம் பிரபு மாதிரி. இவன் விக்ரம் பிரபு மாதிரி கூட இல்லை. இவனுக்கு இவனை ஒன்றுமே செய்கிறல. இவன் செஞ்சு ஒன்றை சொல்லுங்க அப்போ சரிதானே. அவன் சொன்ன மாதிரி வெளிநாடு முழுக்க பொம்பளைகளையும் வச்சுக்கொண்டு சொத்துக்களையும் வச்சுக்கொண்டு அங்கே என்ன ஷேர் மார்க்கெட்டில் இதுகளையும் போட்டுக்கொண்டு இங்கே வந்து அப்பப்போ இனவாதம் காய்க்கிறது அங்கே காய்ச்சி போட்டு. நீ தான் யாழ்ப்பாணத்துக்கு அரசியல் செய்ய சரியானாலும் தான் நமக்கு ஒன்று விட்டுருக்கணும். செய், விட்டுட்டு போக, ஜூசிக்காத, பெல்ட்டி அடிக்காத, தொடர்ந்து முன்னேறு. உனக்கு தேவையாண்டா வா, என்னோட கதை இல்லை நானே வாரன், ஒரு டைமை போடு சரிதான், என்னோட அப்பாயின்மெண்ட் எடுத்து போட்டு சொல்லு, நான் வந்து உன்னோட கேட்குறேன் சரிதானே. உன்னோட தொடர்பு கொள்றதுக்கு நாங்கள் ஆல்ரெடி 2 பேரை அனுப்பினது, ஒரு கவுன்சிலரையும் ஒரு ஆளை. நீ தான் அதை பாவிக்கல. இப்போ அந்த குரூப்பில் இருக்கு நான் தெரியாது. யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு ஒரு பார்க்குறேன், சில விட தூக்கி இருப்பேன், நான் தெரியும் தான், கொஞ்சம் தூக்கி விட்டுருணும், நேரம் இல்லை. ஒரு பார்ப்போம். இன்னொரு ஐயாச்சு, சரி பரவாயில்ல, உன்னோட நம்பருக்கு தானே மெசேஜ் போடுறேன், பார்த்துட்டு ஒரு நாளைக்கு வந்து சந்தியில் நானே பார்த்தேன். ஸோ அர்ஜுனா, நீ பாதுகாக்கப்பட வேண்டிய, நீ அரசியலேருந்து நீ விலத்த வேண்டாம், ஊழல்களை அம்பலப்படுத்து. ஆனால் ஊழலை வந்து எங்கே அம்பலப்படுத்துறான்னு இருக்கு, எது எங்கேன்னு இருக்கு, எதனால் எப்போது நடக்குமோ அதுக்கு அதனால் அப்போது நடக்கும் மாதிரி எங்கே கொண்டே போகிறதான்னு இருக்குது. விதையை கொண்டே எந்த நிலத்தில் விதைக்கிறான் இருக்குது. சும்மா எல்லா இடத்தையும் கொண்டே போகிறதில்ல. உனக்கு வடிவா தெரியும், கிளிநொச்சியில் உனக்கு காப்படிக்க வருவாங்களாண்டு நீ பேரு காண்டி செய்கிறியோ பொழு காண்டி செய்கிறியோ இல்லை உண்மையாக தான் அநீதியை தட்டு கேட்க வலிக்கிறோம், அது எனக்கு விளங்குதில்லை. ஆனால் அந்த இடத்துல நிறைய பேர் எதிர்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சால் ராஜாந்திரத்தை யோசிக்கணும். இந்த கிருஷ்ண பரமாத்மாவே கிருஷ்ண கும்புறோன்னு சொல்கிறேன், அதில் உண்டை கூடி யூஸ் பண்ணுறா இல்லை சரியோ. எவ்வளவோ தொழில்நுட்ப டெக்னிக்கலாக பாவிச்சார், அந்த மாதிரி டெக்னிக்கை பாவிக்கணும். விளங்கலே, டெக்னிக்கை பாவிக்கணும். அதை விட்டு சும்மா மொக்கனோட போய் அவங்களோட வந்து உண்மையாக நான் வெண்மையாக கண்டிக்கிறேன். வந்து இந்த என்னென்னு சொல்கிறோம், அதில் வந்து அவரை பலாத்காரமாக வெளியேற்றப்பட்டதுக்கு பின்னணியை போலீஸை இல்லை, அது பாவம் சொல்கிறத அமைச்சரோ அல்லது வேறு யாரோ சொன்னால், எந்த பின்புலம் சொன்னால் அதை செய்வாங்க சரிதானே. மற்றதங்க கூக்குரலிட்டவர்களோ ரவுடி செஞ்சது அர்ஜுனா கிடையாது. அங்கே நின்ற ரவுடியெல்லாம் ரவுடி செஞ்சது, நானும் ரவுடி தான் அந்த மாதிரி. மற்றது அவர் பல ஃபைல்களை கொண்டு வந்து பல விவரங்களை வந்து நியாயத்தை தான் கேட்டுன்னு இருக்கிறார் அன்றிலிருந்து இன்ற வரைக்கும். பல விஷயங்கள் சிலது கொஞ்சம் ஓவராக சொன்னாலும் நெருப்பில் நான் புகையாது. ஆனால் அவருடைய பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டால், கௌசல்யான்னு ஒரு லோயர்ன்றார். கௌசல்யா மட்டும்தான் லோயர் இல்லையா ஐயா, குருவரன் இருக்கிறார், அவர் ஓமன் ராவ் தெரியாது. வைஷ்ணவி இருக்கிறா, அவ ஓமன் ராவ் தெரியாது. கீர்த்தனா இருக்கிறா லோயர், அவ ஓமன் ராவ் தெரியாது. ஹூஎல்ஸ் சுமத்திரன் இருக்கிறார், அவர் ஓமன் ராவ் தெரியாது. இல்லை லோயரை இல்லாமல் உனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கணும், அவை ஓமண்டுவினம். போய் ஆலோசனையை கேளுடாப்பா, ஆலோசனையை கேட்டு வளர்க்கவை. நீ வளர்க்கவை முதல் எதில் வெளிக்கிட்டியோ யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி, அதுக்கு வளர்க்கவை. நீ சிஎம் ஆகலாம் சரிதானே, நீ சிஎம் ஆகலாம். இல்லைன்னா மறந்துருந்த ஆசையை வேற புலித்தோல் போல கேளாது. அது போக்குறாக்களும் போக்குறாச்சு. அது ஒரு வீரன் சண்டை பிடிச்சான், தண்டை உயிரை துச்சவனை மதிச்சான், களத்தில் நின்றான், செத்தான், அவனுக்கு தான். உனக்கெல்லாம் அது போக்கிடாது. அந்த ஆசையை விடும். இந்த பதிவில் அதை நீக்கி சும்மா தேவை இல்லாமல் தலைவர் புலி 40 நேரம் விடு. உண்டு அப்பர் போலீஸ் அதை சரி, அதை விட்டுரு. நீ போலீஸ் இல்லையே, நீ ஏன் உண்டு அப்பட்ட ரசிக்கிறாங்க. அவர் ஒரு காவல்துறை அதிகாரி, நீயும் அரசியல்வாதி. காவல்துறை அரசியலை ஒன்று கிடையாது. அப்பரை முழுக்காத, போலீஸை முழுக்காத, புலியை முழுக்காத, 40 நேரம் முழுக்காத, தலையை முழுக்காத. உண்ட தலைமத்துவத்தில் அரசியலை கொண்டு போ சரிதானே. உண்ட தலைமத்தில் அரசியலை கொண்டு போ. இன்னொரு தூக்கி வச்சு அரசியல் கொண்டு போகாது. அதை படி. அவங்களோட புலியின் இதை நீ கொச்சப்படுத்தா, உணவு போட சொல்லி வார்த்தையில் அளந்து விடு. மற்றது சிலர் உனக்கு எதிரான மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை இனங்காணணும். நீ இப்போ வந்து கரும்புலி பாட்டில் அந்த படத்தை போட்டு போகிற அளவுக்கு நீ கிழ்த்திரமானவன் இல்லை. ஆனால் சில உளவு வேலைகள் எப்படி இருக்கும்னு சொன்னால் உனக்கு அது விளங்காது. எங்களுக்கு தெரியும். உனக்கு நன்மை செய்கிற மாதிரி இருக்கும். என்னது, உனக்கு நன்மை செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உனக்கு தீமை. உன்னை கழுவி ஊற்றுவாங்க. கரும்புலி பாட்டை இந்த படத்தோட போட்டால் நீ போட மாட்டேன். இந்த படத்தோட போட்டால் என்ன நடக்கும்? பாட்டவன் தன்னை கழுவி எவனுமே, இப்போ அருண் சித்தாத்தா கூடி இருக்கட்டும், டக்ளஸ் தேவானந்தா கூடி இருக்கட்டும், புலிகளை தாக்குற இந்த கட்சியாண்டா இருக்கட்டும், கரும்புலியை மதிக்காதவன் இருப்பான் இந்த நாட்டில். சிங்களவனே மதிக்கிறான். அப்படி இருக்க அந்த பாட்டை உன்னை போட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால் உண்ட மரியாதையை குறைக்கிறதுக்கான வேலை ஒழிய உனக்கு ஆதரவு கிடையாது.
இப்படியானவர்கள் நீ இனங்காணு. ஞானேந்திரா தசேந்திரான்ற ஆளுக்கு பற்றி நான் சொல்கிறேன், அது ஆணோ பண்ண தெரியாது, இனங்கண்டுகொள். ஏனென்றால் நீ எனக்கு வேணும், உனக்குள்ள இருக்கிற உளவாளிகளை நீ தான் கண்டுபிடிக்கணும். அவர்கள் சில தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் சில அரசியல்களுக்காகவும் உன்னை கவிழ்க்கிறதுக்காகவும் திட்டம் போடலாம். சரிதானே? வெல்லுக்கோணாக இருந்தவங்க ஞானேந்திரா தசை வெரி டேஞ்சரஸ் பர்சன். ஸோ வெரி கிரிமினல் மைண்ட். இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து சில உலகத்தில் என்ன செஞ்சேன்னு சொன்னால், அது வேண்டாம், சரி லைட்டாக சொல்லிட்டு விடுறேன். சில சிலைகள் வைக்கப்பட்டது. சிலையை வச்சு என்ன நடக்கும்? அதில் இப்போ விவாக் சொல்லுவான், பாவாடையை கட்டி விட்டோம்னா அதில் அம்மன் தொடங்கிடுவாங்க. அதில் 10 பேர் வருவான், மணி அடிப்பான். ஆல்ரெடி எத்தனையோ கோயில்கள் இருக்குது, அவங்கள்ட்ட வச்சோடனே கிடையாக்கலாம் பூசப்பிகள் 10 பேர் வருவான், மணி அடிப்பான். உடனே அது ஒரு இதாகிடுது. உடான உடனே அதை எடுக்க சொல்லுவான். அப்போ என்ன நடக்கும்? பிரச்சனை. இப்படியான விஷயங்கள். அப்போ தாங்கள் ஏதோ நன்மை செஞ்ச மாதிரி தான் நாங்கள் போர்வை இருக்கும், ஆனால் பின்னுக்கு பெரிய திட்டம். இப்படியானவர்களா அந்த ஞானேந்திரா தசேந்திரான்றா உன்னோட இருக்கா வலு கோணமாக பார்த்துக்கோ. சரிதானே? நீதானதாண்டா, இட்ஸ் ஓகே, பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ, ரைட்? இப்போ நீ எங்களுக்கு வேணும், தமிழர்களுக்கு வேணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன வந்து சந்தி ஓப்பனாகவே சொல்கிறேன். எஸ் யூ மஸ்ட், அல்லது உன்னோட டைமை போடு, ஐ வில் கம். நான் வந்து உன்னோட கேட்குறேன் மணி நேரம் சொல்கிற வச்சு உன்ற மூளையை ஓஃப் பண்ணி வை. உனக்கு மூளை இருக்குது, பட் இந்த இடத்த ஓஃப் பண்ணி வை. சரி, ஓஃப் பண்ணி வச்சுட்டு அடியேன்னு சொல்கிறத கேள். அவன் வழிகாட்டுவான், நான் உனக்கு சொல்கிறேன். சரிதானே? இவங்கள் வந்து எல்லாருமே கள்ளர் கூட்டம். சரியோ? குறிப்பாக ஜட்டியை நம்பாத. அவர் ஜட்டி போட்டு வர்றாரோ இல்லையோ, அல்ல டே அண்டு கூப்பிட்றாரோ நம்பாத. போலீஸ் ஆர்ட்ட கண்ட்ரோலுக்கு இருக்குது, கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு. போலீஸ் என் வந்து கையை பிடிக்குது கேட்டா முன்னுக்கே அது ப்ரீ பிளான். ஒன்றும் அவமானப்படுத்தணும். சரிதானே? தொடர்ச்சியாக எல்லாரும் அவமானப்படுத்த எனக்கு தான் பண்ணி பார்த்தவங்க, வீட்டை வந்து மிரட்டி பார்த்தவங்க, என்ன செஞ்சு பார்த்தவங்க ராய்ங்க விடுவானு லெக்சர் ஸ்ரீ சக்கமராயா விரட்டி பார்த்த பாடம் பட்டு ரெண்டு கடைசியாக வெட்டினவர் ஐயா. வெட்டி இன்றைக்கு நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு போட்டுட்டு இன்றைக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் நிற்கிறேன். விடுறே இல்லை. ஃபைட்டிங் நிறைய பர்சனாலிட்டி இருக்கும். நீ எவ்வளோத்துக்கு வளரணும்னு நினைக்கிறியோ அவ்வளோத்துக்கு உனக்கு பிரச்சனைகள் வரும். அதை கண்டுட்டு நீ சூறக்கூடாது. அதுக்கு விவேகானந்தர் உதாரணம் என்ன வேண்டாம் எடுத்துக்கோ. நான் தூக்கல, நீ தூக்கி நாங்கள் உதாரணம் எடுக்காத ரோல் மாடல். சரிதானே? அது அவன்ற பாதை வேறு, இந்த பாதை வேறு. ஸோ அரசியலை நின்றுகோள். இந்த விஷயத்தில் அர்ச்சுனாவுக்கு நான் முழு ஆதரவு. அதாவது அவன் வந்து யாழ் இந்து கல்லூரி மாணவன், அர்ச்சுனாண்ட பேர் வேற, கிருஷ்ணனை கும்புறான். இந்த நேரத்தில் நான் குரல் கொடுக்காட்டி எவனுமே அவனுக்கு குரல் கொடுக்கல. அவனுக்கு கண்டில்லை, தர்மத்துக்கான குரல் இது. சரிதானே? ஸோ நான் நேற்றே வந்திருப்பேன். அவன்கிட்ட பார்க்கல, அவனையும் பார்க்கணும், இவன்டையும் பார்க்கணும், ரெண்டையும் பார்த்துட்டு தான் நான் கருத்துக்கு வருவேன். இந்த இடத்துல கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் தொடர்பாக ரஜீவன் ஓரளவு நியாயமாக காய்ச்சிருக்கிறார். தம்பி நித்யானந்தர் தோழரும் வீணைக்கு வாசித்தாலும் அவர் அப்பப்போ சரியான கருத்துக்களை சொல்லுவார். பட் நாங்கள் எப்போவுமே யாருக்கும் வீணை வாசிக்கிறோம் இல்லை, எவருக்கும் வீணை வாசிக்கிறோம் இல்லை. எந்த தலைமைக்கும் மௌடி ஊதுற பழக்கம் இண்டும் இல்லை, இனியும் இல்லை. எங்களுக்கு ஒன்று ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. ஸோ நியூட்ரலாக தான் கேட்போம். எங்களுக்கு எவனுக்கும் பக்கவாத்தியம் அந்த பக்கமும் ரஜினியில் பாபா சொல்ல எந்த பக்கமும் சாயாத பாபா. பட் இந்த இடத்துல தர்மத்தின் பக்கம் தான் எப்பவும் சாய்வேன். அந்த வகையில் அர்ச்சுனான பக்கம் தர்மம் இருக்குது. இந்த விஷயத்தில் அவர் சில ஊழல்களை கொண்டு போகிறார். ஃபைலை பார்க்குறாங்களே இல்லை. மற்றது நீ ஊழல் ஃபைலை கொடுக்க வேண்டிய பிரைபரி கமிஷன், அதாவது லஞ்ச ஊழல் திணைக்களம் ஒன்று இருக்குது, அங்கே ஒன்றே கொடு. சரிதானே? அருண் சித்தார்த்தோட கதை, சுமத்திரன் ஐயாட்ட ஆலோசனை கேள். நான் சொல்கிறத கேள். அருண் சித்தார்த்தோட கதை, சுமத்திரன் ஐயாட்ட ஆலோசனை கேள். தேவைப்பட்ட டக்ளஸ் ஐயாவுடைய கதை. சரிதானே? எதிரிகளை நீ விரட்ட வழி கிடைக்க தனியாக கஷ்டம், கொஞ்சம் நண்பர்கள் ஆக்கிக்கொள். சரிதானே? வேறு யார்? ஹூ எல்ஸ்? சிங்கள அரசியல்வாதிகள் அவர்களோட கொஞ்சம் டைவை வச்சுக்கொள்ளு அப்பப்போ. மற்றது இந்த பேர் போலுக்காண்டி வேலை செய்கிறத விட்டுரு. நீ இந்த சிலைப்பாடுகள் வந்து உன்னை பற்றியாக கேட்கணுன்ற மாதிரியான இருக்குது. அது ஒரு முக்கியத்துவம் எல்லாருக்கும் தான் இருக்குது. கிருஷ்ணனுக்கே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, மேபி. பட் அதுக்கும் ஒரு அளவு இருக்கணும். என்ன செத்த விட்ட போனால் புணமாகவும் கல்யாணம் விட்ட போனால் மாப்பிள்ளை மாதிரி இருக்காது. உன்ற விஷயத்தை மட்டும் கொண்டு போ. டிசிசி மீட்டிங் நீ போகாது, என்ற கைண்ட் அட்வைஸ், போகாது. ஆனால் வேலையை கொண்டு அந்த நேரத்தில் இந்த பிளான் பண்ணி என்னென்ன செய்யணும், அங்கே என்ன செய்யணுன்றதையோ ஆன்லைனில் போட்டுக்கொண்டே 3 பேர்கள். நானும் தான் உனக்கும் தான் போட வலிக்கிட்டான் ஐயா பிரைவரி கமிஷனில். நீ வந்து கள்ள கையெழுத்து வாங்குங்க, கௌசல்யா நீங்களும் கள்ள கையெழுத்து வாங்குங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன், உங்களுக்கே போட வலிக்கிட்டு நான். எனக்கு ஆக்கள் இல்லை அதில் விட்டது. இல்லாட்டி நீ அப்போ உள்ளுக்கு இருந்திருப்பேன். தேவைப்பட்டா நீயும் போடுவேன், அது அடுத்த பிரச்சனை. பட் இப்போ வந்து நான் ஓப்பனாக சொல்கிறாள், இப்போ வந்து உனக்கு சப்போர்ட், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். ஸோ பி கேர்ஃபுல், டேக் கேர். மற்ற வாகனம் உடைக்க லைஃப் விடாத. உனக்கு கடித்தன மாதிரி இருக்காது, பாராட்டு, சல்யூட். பட் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாகனங்கள் வந்து சும்மா முக்குத்துனா வந்து இடிப்பாங்க. சரிதானே? வலுகோணமாக இருக்கணும். வாகனத்தில் உடைகளை வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வெஹிக்கிளான் இருக்கும்.
இந்த ஆதங்கம் விளங்க உடனே சொல்லணும்ன்றது. பட் பொறுமையாக வா, வந்து குளிச்சு ரெஸ்ட் எடு, ரிலாக்ஸ் ஆகு, மெடிடேஷன் செய், ரிலாக்ஸாக ஒரு பதிவை போடு. பட் சில நேரங்களில் டக்குன்னு வரைக்கும் அந்த உண்மைகள் வரும். இட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். சரிதானே? பட் கணக்களை காட்டு, காசுகளுக்கு நல்ல சட்டத்திரைகளை வச்சுக்கொண்டு ஆல்ரெடி நீ சொன்ன உள்ளளவுக்கு வழக்குகளை வை. சரிதானே? வழக்குகளை வை, கணக்களை காட்டு, வழக்குகளை வை. கசலியோட கேட்ச் இந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ண அந்த செஸ் பிளேயருங்க அவள் வரைக்க விட சொல்ல அதோட சரிதானே? ஏன்னா கர்ம அடிக்கணும். ஆனால் இதுகளை கேர் பண்ணிக்கொள்ளு. மற்றது ஒரு டைமை போடு. சரிதானே? உமாகரன் ராசியோட தொடர்பு வச்சுக்கொள். தேவையில்லை நீ உமாகரன் ராசியோட கொள்கினது அவர்கள் ஒன்று ஏற்றுக்கொள்கிற நிலைமையில் இருப்பினும் தெரியாது. சமுதாயம் பிரச்சனை என்று வரையில் அவனில் இருக்க தனிப்பட்ட பிரச்சனையை விட்டுட்டு மற்றவர்களும் உங்களோட இதுகளில் நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். சட்டத்தினாலும் சரி, மற்றவர்களாலும் சரி, பழைய விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அவன் சில ஊழலை வெளியில் கொண்டு வர நினைக்கிறான், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் அவரே ஊழல் செஞ்சால் அப்புறம் பார்க்கலாம். ஆல்ரெடி எவிடன்ஸ் இருக்குது அவர் செஞ்ச ஊழலுக்கான, அது பார்க்கலாம், அது புறவை பார்க்கலாம். பட் இப்போ அர்ச்சுனான்றவர் வேணும். அர்ச்சுனா வேணும் என்னென்னு கேட்டால் இவங்கள் செய்கிற அநியாயங்களை உலகத்தை கொண்டு வரதுக்கு அர்ச்சுனா தவிர வேறு யாரும் சிறந்த ஆள் கிடையாது. அதனால அவன் அர்ச்சுனா இயற்கை அவனை விட்டுருக்கு. அவரு தனிப்பட்ட பிரச்சனையால் வேறு, அதை பற்றி நீங்கள் நோண்ட தேவையில்லை. இந்த விஷயத்தில் காவல்துறைகளும் அங்கே இருக்கிற அமைச்சர்களும் அதே நேரம் அங்கே இருந்த பின்புலங்களும் செஞ்சது முழுப்பில் கருத்தால் எதிர்கொள்ள முடியலை. ரெண்டாவது பிள்ளை இருக்குது. அதுதானே? கிளிநொச்சி பக்கம் போவாது ரவுடி கூட்டங்கள் இருக்கிறபடி அது வேறு விதமாக டீல் பண்ணலாம். வேறு சொன்னேன் நான் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரி அது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். சரிதானே? ஸோ ரவுடிக்கு ரவுடிசியம் அது இன்டெரக்டாக இருக்கலாம், அல்லது அது வேறு, அது வேணா இப்போ. சரிதானே? அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் காலம் ஒரு தேவை என்ற ஒரு பெரிய சிலது தேவை என்னக்கா தானே உருவாகும். அதை பற்றி நீ யோசிக்க தேவையில்லை. பட் கூடின அளவுக்கு டிசிசி மீட்டிங் நீ போகாது. என்னென்ன செய்யணும் அந்த கதைக்கணும்னு நினைக்கிறியோ அதை பிளான் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவி. மற்றது பேருக்கும் புகழுக்குமாக மட்டும் ஒர்க் பண்ண, அது உள்ளுக்குள்ள சத்தியத்தை அப்படி இருக்காண்டு, அப்படி இருந்தால் அக்செப்ட் பண்ண, அதோட ஃபைட் பண்ணாது. அதில் உண்மையான அநியாயத்துக்காண்டி தான் செய்யறேன்டா போய் டிசிசி மீட்டிங்லாம் அங்கே கொண்டு வரல, போயிட்டு அதுக்குரிய இடங்களில் நீ கொடுக்கலாம். அருண் சித்தார்த் தெளிவாக சொல்லுவேன். அருண் சித்தார்த்தோட கதை சரிதானே? கதைச்சு ஒரு சோல்சனுக்கு வா, இல்லை எல்லாத்தையும் விட திறம் ஒரு டைமை சொல்லு, நானே என்னோட கேட்குறேன். சரிதானே? ஸோ இது அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும், மற்றது ஆதரவாளர் மாதிரி இருக்கிற ஆக்களை நீ நம்பாது. குறிப்பாக ஞானேந்திரா அதை செஞ்சு இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் பர்சன், வெரி வெரி டேஞ்சரஸ் கிரிமினல். ஸோ வெரி கேர்ஃபுல்லாக இரு. உன்னை பற்றி காய்ச்சி உனக்கு காப்பு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெரி கேர்ஃபுல்லாக இருந்தவர், வெரி கேர்ஃபுல். ஸோ மற்றது வேறு என்ன ஹோட்டல்ஸ். ஸோ ஒரு டைமை சொல்லு, நான் மீட் பண்ணுறேன். சரிதான்? அதில் இங்கே வா, இங்கே உனக்கு இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாக ஒரு ஆலய சூழல். இங்கே ஏன்னு சொன்னால் உனக்கு என்னுடைய கைடன்ஸை கொடுக்கலாம். இந்த அரசியல் பயணம் தொடர்ட்டு தயவு செய்து நான் அரசியல் பின்னுக்கு போகிறேன்னு நினைக்காது. எங்களுடைய ஆதரவு உனக்கு முழுக்க இருக்குது. தர்ம தேவதை உன்னோட இருக்கும். உனக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராது. நான் அங்கே நேராக ஸ்க்ரீனுக்கு வரவன். இப்படி தான் இருக்கா தம்பி, நான் அண்டி ரேக்கராக இருந்தேன். அடுத்த தம்பி ரேங்கிங் வாங்கினவன். கடைசி தம்பி மொரட்டோ யூனிவர்சிட்டி அண்டி ரேக்கராக இருந்தவன் ஆதவன். அப்போ அவனுக்கு அப்படியும் அடிப்பாங்கன்னு தெரியும். அப்போ நான் சொன்னால் உனக்கு அடிக்க வருவாங்களா, அவனோட மேலே கைப்படாது. அவ்வளோதான் கொடுத்தது வாக்கு, அது முடிஞ்சுது. நான் அதை பற்றி மறந்தே போனேன். அதை கடவுள் பார்த்துக்கொள்வார். அப்போ இவனுக்கு அடிக்க போயிட்டாங்க. கேசவன் தம்பி அடுத்தவன் வந்தவன் கொழும்பில். அவன் ஆட்டோ எடுத்துகிட்டு போனான். 20 படிகள் மொரட்டோ யூனிவர்சிட்டி. தனியாள் ஒரு தொடர்பா பார்ப்பேங்க. ஐயா நானும் ஒரு ரேக்கிங் வேணாங்க. என் அண்ணன் அண்டி ரேக்கர் கூட்டி அந்த முன்ன விட்டாங்க. சினிமா படம் மாதிரி கொண்டு விட்டுட்டு தொடர்பா பார்ப்பேன். 20 மினிட் ஓடிட்டாங்க. 20 மினிட் ஓடிட்டாங்க. அவன் இன்னும் வித்தியாசம் டீல் பண்ணுவான் பிரச்சனையில். சரிதானே? 20 மினிட் ஓடினான் மொரட்டோ. அது மாதிரி உன்னில் ஒருத்தரும் தொடையலாம். நீங்கள் அர்ஜுனாவை போய் டச் பண்ணுறீங்களா, அது கிட்டத்தட்ட தர்மத்தை ஒரு 50 வீதத்துக்கு மேலே தர்மத்தை டச் பண்ணுற மாதிரி. அங்கே டச் பண்ணால் இங்கே டச் பண்ணுற மாதிரி. ஸோ என்னட்ட இருந்து அம்பு வரும். அது எந்த அரசியல் செல்வாக்கையும் பார்க்காது. ராமன்கிட்ட இருந்து வந்த என்னென்னு சொல்கிறது, பிரம்மாஸ்திரம் மாதிரி அடிச்சுட்டு போய் தொடாதவங்க. அர்ஜுனாவை சீண்ட போவாங்க. நீ போலீஸாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், எந்த பன்னாடையாக இருந்துட்டு போது உண்ட பதவி, உண்ட பருப்பு, உண்ட இதுகளெல்லாம் உங்களோட. தர்மத்துக்கிட்ட ஒன்றும் நிற்காது, ராமபாணத்துக்கிட்ட ஒன்றும் நிற்காது. சரிதானே? ஸோ ஐ ஆம் வார்னிங் டு யூ, those who disturb the Arjuna in the DCC meeting, be careful. Don't do it again. Also, I will repeat it to the Arjuna Ramanathan. Take care of yourself and be calm and cool. Then thereafter you can express your, your painful, whatever it is. After you be cool and do the life.
while you are trying, don't do the lie. This is my kind request. So thank you. Surely I will meet you, Arjuna.